செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பிரியா மோகன். கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இப்போ கதை கேட்கலாம் வாங்க. எழிலன்புவின் ஜீவசுரபி, அத்தியாயம் 17. அபி! வீடே அதிர கத்தினான் சத்யபிரியன். அவனின் குரல்தான் எதிரொலித்ததே தவிர, நான் இங்கதான் இருக்கேன் சத்யா என்ற மனைவியின் குரல் பதிலுக்கு எதிரொலிக்கவே இல்லை. எங்கடி போன அபி? வாடி, என்கிட்ட பேசு. சுற்றும் முற்றும் தவிப்புடன் பார்த்து மீண்டும் குரல் கொடுத்தான். அவனை தவிர அங்கே யாரும் இல்லை. விளையாடாத அபி, என் முன்னால வந்துடு. கெஞ்சியும் பார்த்தான். அபிநயாவின் மறுமொழி மட்டுமல்ல, அவள் இருக்கும் இடத்தில் வழக்கமாக வரும் மல்லிகையின் மனம் கூட அவனின் ஆசையை தீண்டவில்லை. அப்ப நீ முன்னாடி வரமாட்டல்ல? என்கிட்ட பேச மாட்டல்ல? அவ்வளோ வீம்பாடி உனக்கு? கோபமாக கேட்டான். அதற்கும் அவளின் மௌனம் மட்டுமே பதிலாக கிடைத்தால் அவனும் தான் என்ன செய்வான்? கோபமாக வந்தது, ஆத்திரமாக வந்தது, அனைத்தையும் அடித்து நொறுக்கும் ஆவேசமும் வந்தது. ஆனால் எதையும் காட்ட முடியாமல் பல்லை கடித்துக்கொண்டு தவிப்புடனும் அவதியுடனும் தன் மனைவியின் உருவத்தை காற்றில் தேடினான். அந்தோ பரிதாபம்! காணலாக கூட அவனின் கண்களுக்கு அவள் காட்சியளிக்கவில்லை. விட்டுட்டலடி, என்ன தனியா விட்டுட்டல? இதென்ன உனக்கு புதுசா? ஏற்கனவே நீ என்ன தனியா விட்டவதானே? அதான் இப்பவும் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன தனியா விட்டுட்ட. போடி போ, நீ இல்லாம நான் சந்தோஷமா இருப்பேன் நினைச்சிட்டல? போயிரு, அப்படியே போயிரு. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்ற குரல் கரகரக்க சொன்னவனிடம் கிஞ்சித்தும் சந்தோஷம் இல்லை. அப்படியே தளர்ந்து நாற்காலியில் அமர்ந்து மேஜையில் தலையை சாய்த்து கொண்டான். சற்று நேரத்திற்கு முன் தங்களுக்குள் நடந்த காரசாரமான உரையாடல் அவனின் மனதிற்குள் ஓடியது. அதை நினைக்க நினைக்க இன்னும் கோபமாக வந்தது. அவள் தன்னை இனியாவை திருமணம் முடித்துக் கொள்ள சொன்னது அவ்வளவு கோபத்தை கொடுக்க, வாய மூட்ரி என்று அதட்டினான். சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சத்யா, அவள் நயமாக ஆரம்பித்தாள். நீ எதையும் சொல்ல வேணாண்டி. நீ சொல்ற எதையும் நான் கேட்க தயாரா இல்ல. இதுக்கு முன்னாடி இப்படிதான் அவளை போல ஒரு குழந்தை உங்க மூலமா வேணும்னு என்கிட்ட கேட்ட. அப்போ கோவத்துல நான் அவளை தான் திட்டி தீத்தேன். அது உனக்கு ஞாபகம் இருக்குதானே? இப்ப திரும்ப ஏன் அந்த பேச்ச ஆரம்பிக்கிற? எனக்கு கல்யாணம் ஒரு முறைதான், அது உன் கூட எனக்கு ஏற்கனவே ஆயிடுச்சு. இனிமே அதை பத்தி பேசாத என்று கடிந்து கொண்டான். இப்படி புரியாம பேசினா என்ன அர்த்தம் சத்யா? உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுதான், அதே நேரம் உங்க பொண்டாட்டினா இப்ப உயிரோட இல்ல. உங்களுக்குன்னு ஒரு மனைவி வேணாமா? உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வேணாமா? அதை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க என்று கேட்டாள். எனக்கு எதையும் யோசிக்க விருப்பம் இல்ல. எனக்கு மனைவியும் வேணாம், குடும்பமும் வேணாம். நான் இப்படியே தான் இருக்க போறேன். எனக்கு துணையா நீயும் என் கூடவே இருக்க போற. அப்புறம் ஏன் தேவையில்லாதது பேசுற? நான் எப்பவும் உங்க கூடவே இருக்க முடியாது சத்யா, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன் இருக்க முடியாது? இதோ இப்ப நீ என் கூடவே தானே இருக்க. நான் போற இடத்துக்கெல்லாம் வர, என்ன தொடுற, நானும் உன்னை உணர்றேன். எனக்கு அது போதும், வேற எவ்வளவும் வேணாம். நரம்புகள் புடைக்க ஆவேசமாக கத்தினான். ஆனால் அதையெல்லாம் அவள் பொருட்படுத்தவே இல்லை. புரியாமல் பேசுகிறானே என்றுதான் அவளுக்கு தோன்றியது. நான் வெறும் ஆன்மா சத்யா, என்னால உங்களுக்கு எந்த சுகமும் கிடைக்காது, நன்மையும் கிடைக்காது. நான் உங்க பின்னாடி வந்தாலும் வரலனாலும் நீங்க இப்ப இந்த உலகத்தை பொறுத்தவரை தனி மனுஷன்தான். கொஞ்ச நாள் முன்னாடி நடக்க கூட முடியாம நீங்க கஷ்டப்பட்டப்போ என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சுதா சத்யா? இல்லதானே? வேற ஒருத்தராலதான் உதவி செய்ய முடிஞ்சுது. அதுதான் நிதர்சனம் சத்யா. ஒரு தேவனா வேற ஒருத்தராலதான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். என்னால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க என்று எடுத்து சொன்னாள். ஆனால் அவன் எதையும் புரிந்து கொள்ளும் நிலையில் இல்லை. இதெல்லாம் ஒரு காரணமாடி? கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லைன்னா உடனே கல்யாணமா? கிண்டலாக கேட்டான். கிண்டல் பண்ணாதீங்க சத்யா, நான் விளையாட்டுக்கு சொல்லல. நீங்க படுற கஷ்டத்தை கூட இருந்து பார்த்ததால சொல்றேன். கொஞ்சம் நான் சொல்றதை யோசிச்சு பாருங்க, எரிஞ்சுதலாக சொன்னாள். சரி, கிண்டல் பண்ணல, நானும் சீரியஸாவே சொல்றேன். இனி இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசாத, கடுமையாக எச்சரித்தான். இல்ல சத்யா, என்னால பேசாம இருக்க முடியாது. நீங்க கல்யாணம் பண்ணியே ஆகணும், அதுதான் என் ஆசைன்னு கூட வச்சுக்கோங்க என்றாள். அவனின் முகம் இறுகி போயிற்று. உனக்கு ஆசைப்பட வேற எதுவுமே கிடைக்கலையாடி என்று எரிச்சல் பட்டான். நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் சத்யா, அதான் என் ஆசை. நீங்க கல்யாணம் பண்ணி குடும்பமா வாழ்ந்தாதான் நான் சந்தோஷப்படுவேன் என்றவளை கடுப்புடன் பார்த்தான். என் கல்யாணம் உனக்கு சந்தோஷத்தை தருமா? நீ இருந்த இடத்துல இன்னொருத்திய வைக்க நினைக்கிறியா? அது உனக்கு கஷ்டத்தை தருமா, சந்தோஷத்தை தருமா என்று கேட்டதும் சில நொடிகள் அபிநயாவிடம் எந்த எதிரொலிப்பும் இல்லை.
தான் சொன்னதை யோசிக்கிறாள், புரிந்து கொள்வாள், இனி அப்படி பேச மாட்டாள் என்று மகிழ்ந்து போனான். என்னோட இடத்துல இன்னொருத்தி வந்தாதான் உங்களுக்குன்னு ஒரு சொந்தம் கிடைக்கும்னா என்னோட இடத்த இன்னொருத்திக்கு கொடுக்க தயாராவே இருக்கேன் என்றவளை பார்த்து கடுப்புடன் தலையில் அடித்துக் கொண்டான். எனக்கு அப்படி ஒரு சொந்தமும் வேணாண்டி, போடி கத்தினான். இல்ல சத்யா, இனியும் உங்களை தனியா விட அனுமதிக்க மாட்டேன். நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணியே ஆகணும். முடியாதுன்னு சொன்னா நான் உங்க கூடவே இருக்கிறதால தானே நான் செத்துட்டேன். இனி திரும்ப உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கிற உண்மை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் உங்களை விட்டுட்டு போயிட்டா என்ன மிரட்டி பாக்குறியா? மிரட்டல சத்யா, உண்மைய சொல்றேன். நீங்க இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா உங்களை விட்டு போயிடுவேன். திரும்ப வரவே மாட்டேன். சும்மா பூச்சாண்டி காட்டாதடி. உன்னால என்னை விட்டு போகவே முடியாது. நான் இல்லாம உன்னால இருக்கவும் முடியாது. அதனாலதான் செத்த பிறகும் ஆன்மாவா ஏன் கூடவே சுத்திக்கிட்டு இருக்க. அதை மறந்துடாத என்றான் நக்கலாக. அதனாலதான் உங்களுக்கு இவ்ளோ அலட்சியம் இல்லையா சத்யா? அழுத்தமாக கேட்டவள், இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்க எப்ப தயார்னு சொல்றீங்களோ அப்பதான் உங்க முன்னாடி வருவேன். அது வரைக்கும் உங்க முன்னாடி வரவே மாட்டேன் என்றவள் அடுத்த நொடி அவன் கண்ணிலிருந்து மறைந்து போனாள். விளையாடாதடி, நீ இங்கதான் இருக்கேன்னு தெரியும். போதும் விளையாட்டு, என் கண்ணு முன்னாடி வா. தன்னுடன் விளையாடுகிறாள் என்று நினைத்து சிரித்தபடி அழைத்தான். ஆனால் எவ்வளவு அழைத்தும் அவள் வரவில்லை என்ற பிறகுதான் அவள் விளையாடவில்லை, உண்மையாக சொல்லி இருக்கிறாள் என்ற உண்மை உச்சியில் ஓங்கி அடித்தது போல் புரிந்தது. மேஜையில் கவிழ்ந்து படுத்திருந்தவன் உதடுகள் அபி அபி உச்சரித்துக் கொண்டே இருந்தன. அவனின் தவிப்போ துடிப்போ எதுவும் அவளுக்கு சென்று சேரவில்லை என்பது வலியை கொடுக்க துடித்து போனான். ஆனாலும் எத்தனை நாள் அப்படி என்னை விட்டு இருந்து விடுவாளாம்? என்னை விட்டு பிரிய முடியாமல் தானே உயிர் போன பெண்ணும் அவனுடன் உருவமில்லாமல் சுற்றி கொண்டிருக்கிறாள். அவளால் என்னை விட்டு இருக்கவே முடியாது. சிறிது நேரம் கோபமாக இருந்துவிட்டு வந்து விடுவாள் என்ற நம்பிக்கை உண்டாக திடனாக எழுந்து கடைக்கு கிளம்ப ஆரம்பித்தான். கதவை பூட்டிக்கொண்டு காரின் கதவை திறக்கும் போதே அவனின் கண்கள் வழக்கமாக காருக்குள் அமர்ந்து வரவேற்கும் மனைவியை தேடின. அவள் அங்கே இல்லாமல் வெறுமையாக இருக்க அவன் மனம் துவண்டது. வந்து விடுவாள் என்று தனக்குள் உரு போட்டபடி காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். பயணத்தின் போது ஏதாவது பேசிக்கொண்டே வரும் மனைவியின் குரல் கேட்காமல் அந்த பயணம் கசந்தது. மால் சென்று அவனின் டாய் ஷாப்பை திறந்து தனது அறைக்கு சென்றதும் தன் இருக்கையின் அருகில் கிடந்த நாற்காலியை பார்த்தான். அவள் தன் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று எப்போதும் அலுவலகத்தில் அவன் இருக்கையின் அருகில் அவளுக்கென்று ஒரு இருக்கை இருக்கும். இன்றந்த இருக்கையில் உணர்ந்த வெறுமை அவனின் மனதையும் வெறுமையாக்கியது. நீ என்ன சோதிச்சு பாக்குறலடி? இருக்கட்டும், எத்தனை நாளைக்கு இதுன்னு பாக்குறேன். மனதில் கருவி கொண்டவன் இருக்கையில் தளர்ந்து அமர்ந்தான். அப்போது சுத்தம் செய்யும் பெண் காவேரி வர, உள்ளேயும் சுத்தம் பண்ணிடுங்க காவேரி என்று தனது அறைக்கு அழைத்தான். நானா சார்? காவேரி வியந்து பார்த்தார். அவரின் வியப்பின் காரணம் அவனுக்கு புரிந்தது. அபிநயா இருக்கும்போது வேறு யாரையும் உள்ளே விட யோசிப்பான். அவள் இருக்கும் இடத்தை சுற்றி வரும் மனமும் அவளை சுற்றி சுழலும் ஒருவித சக்தியும் அந்த இடத்தில் சுழலும் என்பதால் வேறு யாரும் அதை உணர்ந்துவிடக் கூடாது என்ற கவனம் அவனுக்கு எப்போதும் இருக்கும். அதோடு அவளுடன் தனியாக பேசும்பொழுது யாரும் பார்த்து விடுவார்கள் என்பதால் முடிந்தவரை அறைக்குள் யாரையும் வராமல் பார்த்துக் கொள்வதுதான் அவன் வேலை. ஆனால் இன்று யாருக்காக அப்படி பார்க்க வேண்டும் என்ற விரக்தியில் காவேரியை சுத்தம் செய்ய சொன்னான். உங்ககிட்ட தானே சொன்னேன், நீங்க தான் செய்யணும், போய் செய்யுங்க. அவரிடம் சற்று கடுமையாகவே பேசினான். எப்போதும் தானாகவே சென்று துடைக்கட்டுமா சார் என்று கேட்டாலும் மறுப்பவன் இன்று என்னவோ அதிசயமாக அவளை துடைக்க சொல்லிவிட்டு எதற்கு இவ்வளவு கோவப்பட வேண்டும் என்று புரியாமல் தனக்குள் புலம்பியபடி தன்னுடைய வேலையை பார்க்க சென்றார் காவேரி. சிறிது நேரத்தில் வேலைக்கு ஊழியர்கள் வர ஆரம்பிக்க எப்பொழுதும் அறையை விட்டு உடனே வெளியே எழுந்து வருபவன் இன்று அறைக்குள்ளேயே இருந்தான். அவன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து இன்றுதான் கடைக்கு வந்திருக்கிறான் என்பதால் இன்னும் கால்வலியில் இருக்கிறானோ என்று நினைத்து ஒவ்வொருவராக வந்து அவனிடம் நலம் விசாரித்தனர். நல்லாதான் இருக்கேன். அனைவரிடமும் கடுகடுத்த முகத்துடன் தான் பதில் சொன்னான். என்ன இனியா, சாருக்கு முழுசா இன்னும் குணமாவலையா? இவ்ளோ கோவமா இருக்காரு விசாரித்தாள் அமுதா. கால் இன்னும் கொஞ்சம் சரியாகல போல இருக்கு அமுதாக்கா. லேசா விந்தி தான் அவரால் நடக்க முடியுது. அதுல அவருக்கு கஷ்டமா இருக்கோ என்னமோ, அதான் கோவமா இருக்காரு போல இருக்கு யோசனையுடன் சொன்னாள் இனியா. வீட்டில் இருந்தவரை அவனிடம் இவ்வளவு கோபத்தை அவள் கண்டதில்லை. ஆனால் இப்பொழுது கடைக்கு வந்ததும் மீண்டும் சிடுசிடுவென்று அவன் பேசுவது அவளுக்கு வித்தியாசமாக இருந்தது. அங்கே அறைக்குள் சத்யாவிற்கு மூச்சு முட்டுவது போல் இருந்தது. அவனால் யாரிடமும் இயல்பாக பேசவே முடியவில்லை. இதுவரை கூடவே இருந்த நபர் இல்லாமல் போனால் என்ன ஆகும் என்ற அந்த நொடி அணுவணுவாக உணர்ந்து கொண்டிருந்தான். அபிநயா இறந்த பிறகும் கூட அவள் மீண்டும் ஆன்மாவாக அவன் முன்னால் வந்து கூடவே இருந்ததினால் அவளின் இழப்பு அப்பொழுது ரொம்ப பெரியதாக தெரியவில்லை. அப்படியாவது தன்னுடன் இருக்கிறாளே என்ற நிம்மதியுடன் சந்தோஷமாகவே தான் வலம் வந்து கொண்டிருந்தான். அவனின் அன்றாட வேலைகள் தேங்கவும் இல்லை. ஆனால் இப்பொழுது இந்த நொடி அபிநயாவின் இழப்பு அவனுக்கு நெற்றியில் அடித்தது போல சுல் என்று உரைத்தது.
அவள் இல்லை என்ற நிதர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து தடுமாறினான். வந்துடுறி பொண்டாட்டி, நீ இல்லாம மூச்சு முட்டுது. அறைக்குள் அமர்ந்து தனியாக புலம்பிக் கொண்டிருந்தான். அப்பொழுது பட்டென்று கதவு திறக்கும் சத்தம் கேட்க யார் என்று நிமிர்ந்து பார்த்தான். சார், மத்தியானத்துக்கு சாப்பாடு உங்களுக்கும் சேர்த்துதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அம்மா கொடுத்து விட்டாங்க. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் என்றபடி உள்ளே வந்தாள் இனியா. அவளை பார்த்ததும் சுல் என்று கோபம் வந்தது சத்யபிரியனுக்கு. இவளை திருமணம் முடிக்க சொல்லி கேட்டுதானே அபிநயா கோபித்துக் கொண்டு சென்றாள் என்ற கோபம் எழுந்தது. இவள் வந்த பிறகுதான் தனக்கு அத்தனை பிரச்சனையும் என்ற ஆத்திரம் வர, எதுக்கு புதுசா அந்த வேலையெல்லாம் பாக்குற? எனக்கு பசிச்சா நான் வெளியே சாப்பிட்டுக்க மாட்டேனா? சிடுசிடுப்புடன் கேட்டான். சார், திகைத்து விழித்தாள் இனியா. அவனின் இந்த கோபத்தை அவள் எதிர்பார்க்கவில்லை. உங்களுக்கு பத்திய சாப்பாடு இத்தனை நாளும் அம்மா தானே செஞ்சு கொடுத்தாங்க, அந்த ஞாபகத்துல கொடுத்து விட்டாங்க தயக்கத்துடன் சொன்னாள். அவங்ககிட்ட நீ எடுத்து சொல்ல வேண்டியதானே? இத்தனை நாள் வீடு பக்கத்துல இருந்ததால கொடுத்தாங்க. சரி, இப்ப கடைக்கெல்லாம் ஏன் கொடுத்து விடணும்? அதோட இப்ப எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. இனி என்னோட சாப்பாட்டு விஷயத்த நான் பாத்துக்கிறேன். முகத்தில் அடித்தது போல பட்டென்று பதில் சொன்னான். அவனின் இந்த கோபத்தை எதிர்பார்க்காமல் இனியாவின் முகம் அவமானத்தில் கன்றி போனது. அம்மா கிட்ட சொல்லி வைக்கிறேன் சார். இனிமே நாங்க உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம். உயிர் பற்ற குரலில் சொல்லிவிட்டு வெளியேறினாள் இனியா. அவளின் அந்த குரல் அவனை தாக்கியது. அவள் அப்படி என்ன தவறு செய்தாள்? ஏன் அவள் மேல் தான் இவ்வளவு கோபம் கொள்ள வேண்டும்? இத்தனை நாளும் அவர்கள் வீட்டில் வாங்கி உண்டுவிட்டு இப்பொழுது உடல்நிலை சரியானதும் முகத்தில் அடித்தது போல பேசியது சரியே இல்லை என்று அவனுக்கு தோன்றியது. அதோடு மனைவியின் மீது இருக்கும் கோபத்தை இனியாவின் மீது காட்டியது நியாயமே இல்லை என்று புரிந்தது. இனியா எப்போதும் போல் அவள் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறாள். தான் தேவையில்லாமல் மனைவியின் பேச்சில் பாதிக்கப்பட்டு அதை இனியாவின் மேல் காட்டிக் கொண்டிருக்கிறோம் என்ற உண்மை உரைக்க தன் நெற்றியிலேயே சட்டென்று அடித்துக் கொண்டான். உண்மை புரிந்தாலும் இனியாவிடம் இறங்கிப் போய் மன்னிப்பு கேட்க மனம் வரவில்லை. தேவைப்படும் வரை உதவியை வாங்கிவிட்டு இப்பொழுது வெறுத்து ஒதுக்குவதாக தன்னை இனியா கீழாக நினைப்பாள் என்று புரிந்தாலும் அதை சரி செய்ய அவன் முயற்சி எடுக்கவில்லை. கடைக்கு வந்தா மட்டும் சார் வேற ஆளா மாறிடுவார் போல இருக்கு. இனியா தனியாக புலம்பிக் கொண்டதை அவன் அறியவில்லை. அன்றைய மதிய உணவு வேலையில் சாப்பிட தோன்றாமல் அறைக்குள்ளேயே அடைந்து கிடந்தான். அதிக வேலையில் சில நேரம் தாமதமானால் கூட, உங்களுக்கு பசிக்கும் சத்யா, முதல்ல சாப்பிட்டு முடிங்க என்று சொல்லி அவனை சரியான நேரத்திற்கு சாப்பிட வைக்கும் மனைவி இப்போது அருகில் இல்லை என்ற உண்மையை அவனால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அவள் இல்லாத அறை அவனுக்கு மூச்சு முட்டும் உணர்வை கொடுத்தது. அறையை விட்டு வெளியே வந்தான். மதிய உணவு வேலை முடிந்து ஊழியர்கள் வேலையில் ஆழ்ந்திருந்தனர். 1-2 வாடிக்கையாளர்கள் மட்டும் கடைக்குள் இருக்க மெல்ல கடைக்குள் சுற்றி வந்தான். இன்னும் கால் காயும் முழுதாக குணமாகவில்லை என்பதால் சிரமப்பட்டுதான் நடந்தான். அவனை கண்ட இனியாவுக்கு மதிய உணவை சாப்பிட்டிருப்பானா என்ற கேள்வி எழுந்தது. காலை உணவு அவனுக்கு வீட்டில் கொடுத்திருந்தாள். அதே போலதான் மதியத்திற்கும் இங்கே எடுத்து வந்திருந்தாள். ஆனால் அதைத்தான் அவன் மறுத்துவிட்டானே. வெளியே சென்று சாப்பிட்டுக் கொள்வான் என்று நினைத்தாள். ஆனால் அவன் சாப்பிட வெளியேவும் செல்லவில்லை. சாப்பிடப் போகும் எண்ணம் இருப்பது போலும் தெரியவில்லை. அவன் முகம் இறுகி சிவந்திருந்தது. அதுவே அவனின் கோபத்தை காட்டுவதாக தெரிய அருகில் சென்று கேட்கவும் பயமாக இருந்தது. அவளை கண்டாலும் எதுவும் பேசாமல் கடந்து அவன் மீண்டும் அறைக்குள் சென்று அமர்ந்துவிட அப்போது ஒரு வாடிக்கையாளர் வர அவர்களை பார்த்தாள் அவள். சிறிது நேரத்தில் சார் என்றபடி அறைக்குள் வந்தாள் இனியா. என்ன? சற்று கோபமாகவே கேட்டான். ஒரு கஸ்டமர் தகராறு பண்றாரு சார் என்று தெரிவித்தாள். தகராறா? ஏன் என்று கேட்டபடி இருக்கையிலிருந்து எழுந்தான். அவர் நேத்து ஒரு கிட்ஸ் ஏர் பேபி பாத்டப் வாங்கிட்டு போனாரு சார். அது இன்னைக்கு டேமேஜ் இருக்குன்னு சொல்லி திரும்ப கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு பதில் வேற பாத்டப் கேட்கிறாரு என்றாள். டேமேஜ் இருந்தா மாத்தி கொடுக்க வேண்டியதானே, அதுல என்ன பிரச்சனை என்று கேட்டான். சார், நேத்து அந்த பாத்டப்பை நான் தான் செக் பண்ணி யாரெல்லாம் அடிச்சு காட்டினேன் சார். அப்போ நல்லா இருந்தது. எந்த இடத்துலயும் சின்ன டேமேஜ் கூட இல்ல. ஆனா இப்ப அவங்க டேமேஜ்னு சொன்ன இடத்துல தானா டேமேஜ் வரல சார். பாத்டப்ல எதையோ வச்சு கீழன போல இருக்கு. ஆனா நாம தான் டேமேஜ் பீஸ் கொடுத்துட்டோன்னு சொல்லி வேற மாத்தி கொடுக்க சொல்றாங்க. நாங்க கொடுக்கும்போது நல்லாதான் இருந்தது. நீங்க டேமேஜ் பண்ணிட்டு வந்த பொருள் எல்லாம் மாத்தி கொடுக்க முடியாதுன்னு சொன்னா சண்டைக்கு வராங்க. விவரம் தெரிவித்துக் கொண்டே அவனுடன் நடந்தாள். அவங்களா டேமேஜ் பண்ணிட்டு வந்ததுக்கு நாம எப்படி மாத்தி கொடுக்க முடியும்? இதென்ன சில்லியா இருக்கு. வா, நான் பேசுறேன். கோபமாக வாடிக்கையாளரை நோக்கி சென்றான். அமுதாவும் ரமேஷும் அந்த வாடிக்கையாளரிடம் பேசிக் கொண்டிருக்க சத்தமாக பேசிக் கொண்டிருந்த வாடிக்கையாளர் முதுகுதான் அவனுக்கு தெரிந்தது. ஒரு வயதான ஆணும் பெண்மணியும் நின்று கொண்டிருந்தனர். அந்த முதிய பெண்மணிதான் சத்தமாக பேசிக் கொண்டிருந்தார். இங்க என்ன சத்தம்? சத்யா குரல் கொடுக்க, என் பேரனுக்கு பாத்டப் வாங் சொல்லியவாறு திரும்பிய பெண்மணி முழுதாக சொல்லும் முன் வாயை கப்பென்று மூடினார். எதிரே நின்றிருந்தவனை எதிர்பாராத திகைப்பும் பின் கோபமாகவும் பார்த்தார். சத்யாவின் முகத்திலும் அதே அதிர்ச்சி எதிரொலித்தது. இவர்தான் இந்த கடையோட ஓனரு. அவர்களின் அதிர்ச்சியை கவனிக்காமல் இனியா சொல்ல, இவன் கடையா? ஏண்டே, போயும் இவன் கடையிலையா பொருள் வாங்கின? இளக்காரமாக கேட்டார் அந்த முதியவர். சார், என்ன பேசுறீங்க? இனியா அதிர்ந்து அதட்ட, இனியா இறுகிய குரலில் அவளை அடக்கினான் சத்யபிரியன்.
சார் இவங்க அவள் ஏதோ சொல்ல வர மறுப்பாக தலையசைத்தவன், அமுதா உங்களுக்கு அந்த பாத்டப்பை மாத்தி கொடுங்க என்று உத்தரவிட்டான். அமுதாவும் ஒன்றும் புரியாமல் அவன் குரலுக்கு கட்டுப்பட்டு வேறு எடுக்க செல்ல, யாருக்கு வேணும் உன் பாத்டப்பு? உன் கடனை தெரிஞ்சிருந்தா நாங்க வந்திருக்கவே மாட்டோம். ஆனா அத பயலே, உன் முகத்துல முழிச்சதே பாவம்டா. எங்க பொண்ணை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போயிட்டு அவளையும் நல்லா வாழ வைக்காம கொன்னுட்டு எப்படி உன்னால எங்க முகத்துல முழிக்க முடியுது? ஆத்திரமாக கேட்டவர், அதை தூக்கி போட்டு வாடி. மனைவியின் கையில் இருந்த பாத்டப்பை வாங்கி அவன் காலடியில் விட்டெறிந்து விட்டு மனைவியுடன் கடையை விட்டு வெளியேறினார். அவரின் சொல் கேட்டு சத்யா துடி துடித்து கண்ணில் வலியுடன் நிற்க, அவனை சுற்றி இருந்த ஊழியர்கள் அதிர்ந்து பார்க்க தன் அதிர்ச்சி குறையாமல், சார் அவங்க இனியா மெல்ல கேட்டாள். என்னோட மாமனார் மாமியார் மரத்த குரலில் சொல்லிவிட்டு மீண்டும் அறைக்குள் சென்று கதவடைத்துக் கொண்டான் சத்யபிரியன். அத்தியாயம் 18. கேட்டியா அபி? கேட்டியா? உன் அப்பா சொன்னதை கேட்டியா? அறைக்குள் வந்து சுற்றுமுற்றும் பார்த்து கத்தினான் சத்யபிரியன். உனக்கு கல்யாணம் பண்ணி நல்லா வாழ வைக்காம நான் தான் உனக்கு கொன்னுட்டேனா? உன் அப்பா சொல்லிட்டு போறாரு. இப்ப சந்தோஷமா? தனியாக கத்திக் கொண்டிருக்கிறோம் என்று நினைவில்லாமல் கத்தியவன் குரல் வெளியே வரை கேட்டது. என்ன இனியா இது? அமுதா அவன் அறையை பார்த்தபடி கேட்க, என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியலக்கா. கைகளை பிசைந்தாள் இனியா. ஆண் ஊழியர்கள் அவர்களுக்குள் ஏதோ பேசியபடி நகர்ந்து சென்றனர். சார் இந்த டாய் ஷாப் திறந்து 1 வருஷம் இருக்கும். அப்ப இருந்து நானும் இங்கதான் வேலை பாக்குறேன். அவருக்கு கல்யாணம் ஆனது கூட எனக்கு தெரியாது. இப்ப என்னன்னா கல்யாணமாகி அவர் வைஃப் இப்ப இல்ல போலவே என்று அமுதா புது விஷயம் அறிந்து கொண்ட திகைப்புடன் கேட்டாள். எனக்கும் கொஞ்ச நாள் முன்னாடிதான் தெரியும்க்கா. சார் லவ் மேரேஜ். அவர் வைஃப் வீட்ல சம்மதிக்கலன்னு அவங்களா கல்யாணம் பண்ணிருக்காங்க. இப்ப வந்தவங்க அவங்க அப்பா அம்மா போல. பொண்ணு இறந்த துக்கத்துல இப்படி சார பேசிட்டு போறாங்க போல இருக்கு. பாவம் சார் என்று பரிதாபப்பட்டாள் இனியா. அவர் வைஃப் எப்படி இறந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? அமுதாவின் கேள்விக்கு உதட்டை பிதுக்கினாள் இனியா. அவர் வைஃபை பத்தியே அம்மா கேட்க போய் தான் சொன்னாரு. என்கிட்டலாம் அதை பத்தி பேச மாட்டாரு என்றாள். என்னமோ போ, என்னென்னமோ நடக்குது என்று அமுதா புலம்ப, அநியாயம் இல்லக்கா. அவங்க பொண்ணு இறந்ததுக்கு இவரை குறை சொல்லிட்டு போறாங்க. அவர் அன்னைக்கு அவரோட வைஃப் பத்தி பேசும்போது எப்படி கலங்கி போனார் தெரியுமா? இன்னும் அவங்க நினப்புல அப்படி உருகிறாரு மனுஷன். அவரை போய் என்ன சொல்லிட்டாங்க? இனியா அங்கலாய்த்தாள். அவனின் வாழ்க்கையுடன் சம்பந்தப்படாத இனியாவே அப்படி என்றால் சத்யாவின் நிலையை கேட்கவும் வேண்டுமா? தனக்கு விழுந்த பழி சொல்லை கேட்டு துடித்து போயிருந்தான் சத்யபிரியன். ஏற்கனவே அவனுடன் ஆன்மாவாக சுற்றிக் கொண்டிருந்த அபிநயா விட்டு சென்ற வேதனை ஒரு புறமும், அவளின் தந்தை சொன்ன குற்றச்சாட்டை ஏற்படுத்திய வலி ஒரு புறமும் அவனின் ஒவ்வொரு அணுவும் துடித்துக் கொண்டிருந்தது. அந்த வலியை தீர்த்து கொள்ளக்கூட அவன் மனம் மனைவியைத்தான் தேடியது. இப்ப கூட வரமாட்டலடி அபி. நான் இங்க வலியில துடிக்கிறேன்டி. அது உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? பாத்துக்கிட்டு இருக்கியா இல்லையா என்று கேட்டவனுக்கு எந்த பதிலும் வராமல் போக, நீ வரவே வேணாம் பொடி சலிப்புடன் சொல்லிவிட்டு தனது வேதனையையும் வலியையும் தனக்குள்ளே போட்டு விழுங்கிக் கொண்டு புழுங்கி போனான். அவனுக்கு ஆறுதல் சொல்லவோ தேறுதல் சொல்லவோ கூட யாரும் இல்லை. மீண்டும் அனாதையாகிவிட்ட உணர்வு முற்று முதலாக அவனை ஆட்கொண்டது. பசி உணர்வே மரத்துப் போய் ஜடமாக சுற்ற ஆரம்பித்தான். கடை ஊழியர்கள் அவனை நெருங்கவே யோசிக்க வேண்டியதாக இருந்தது. இனியா அடிக்கடி அவனை வருத்தத்துடன் பார்த்து கொண்டிருப்பாள். ஏனோ அவளின் மனம் அவனுக்கு ஆறுதல் சொல்ல துடித்தது. ஆனால் அதை அவன் எப்படி எடுத்துக்கொள்வானோ என்ற பயம் ஆக்கிரமிக்க விலகியே நின்றிருந்தாள். அடுத்த 2 நாட்களும் அவர்கள் வீட்டிலிருந்து கொடுக்கும் உணவையும் அவன் மறுத்துவிட, ராணி தான் போய் பேசுவதாக மகளிடம் சொல்லி பார்த்தார். என்னதான் இருந்தாலும் அவர் முதலாளி, நான் தொழிலாளி. அந்த இடத்துல தாமா நம்ம இருக்கணும். அதுக்கு மேல அருகில போனா அவர் அதை எப்படி எடுத்துப்பாரோ தெரியாது. இதான் சாக்குன்னு ஓவரா நம்ம ஓட்ட நினைக்கிறோன்னு நம்ம தப்பா நினைச்சிட்டா என்ன பண்றது? விடுங்கம்மா, பாக்கலாம் என்று அன்னையை சமாளித்து வைத்தாள். அன்னையிடம் அப்படி சொல்லிவிட்டாலே தவிர அவளின் மனம் அடித்து கொண்டது. ஏனென்றால் அவள் கடையிலும் பார்த்து கொண்டுதானே இருந்தாள். அவன் சாப்பிட செல்வது போலவே தெரியவில்லை. உடலிலும் சோர்வு தெரிந்தது. ஆனால் அதை காட்டக்கூடாது என்ற வீம்புடன் இறுகிய முகத்துடன் சுற்றுவதாகவே அவளுக்கு தோன்றியது. அப்படியும் மனம் பொறுக்காமல் மறுநாள் மதிய வேளையில், சார் சாப்பிட போலையா அவனிடம் கேட்க, உக்கிரமாக அவளை பார்த்தவன், உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போறீங்களா? முகத்தில் அடித்தது போல சொல்லிவிட்டான். இடையில் சில நாட்கள் அவளை ஒருமையில் அழைத்து பேசிக் கொண்டிருந்தவன் மீண்டும் பன்மைக்கு மாறி அழைக்கவுமே அவன் தன்னை தள்ளி நிறுத்துகின்றான் என்று அவளுக்கு நன்றாகவே புரிந்துவிட, அதற்கு மேல் அவளுக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவனின் கோபத்தையும் கடுமையையும் பார்த்து அவனின் மாமனார் பேசிவிட்டு சென்றதால் வந்த பாதிப்பு போல என்று நினைத்து கொண்டாள். அன்று மாலையில் ஏதோ பேச அவன் அறைக்கு சென்றபோது மேஜையில் கவிழ்ந்து படுத்திருப்பதை பார்த்தாள். சார் தயக்கத்துடன் அழைக்க, என்ன கேட்டபடி நிமிர்ந்தவன் தலை நிற்காமல் சுழல்வது போல் இருக்க தலையை குலுக்கி விட்டு கொண்டு அவளை பார்த்தான். என்ன பண்ணுது சார்?
இனியா பதற்றத்துடன் கேட்க, நீங்க இப்ப எதுக்கு வந்தீங்க, அதை மட்டும் சொல்லுங்க. குரலில் கடுமையை வரவைத்துக் கொண்டு கேட்டான். எதற்கெடுத்தாலும் இப்படி தீயாக காய்ந்தால் அவளும் என்ன செய்வாள்? அவனின் கோபத்தில் எதுவும் வாயை திறந்து பேசவே பயமாக இருந்தது. ஆனால் பேச வேண்டியதை பேசித்தானே ஆக வேண்டும் என்று நினைத்தவள் தன்னைத்தானே திடப்படுத்திக் கொண்டு பேச்சை ஆரம்பித்தாள். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணாங்க சார். உங்களுக்கு கால் செஞ்சாங்களாம், நீங்க எடுக்கலன்னு எனக்கு ஃபோன் போட்டாங்க. அவள் விஷயத்தை சொன்னதும் மேஜையின் மீதிருந்த தனது கைபேசியை எடுத்து பார்த்தான். சார்ஜ் போடாமல் அது ஆஃப் ஆகி இருந்தது. தலையை அழுந்து பிடித்து கொண்டவன், சார்ஜ் போட மறந்துட்டேன். என்ன விஷயமா, எதுக்கு கால் பண்ணாங்க என்று கேட்டான். அடுத்த வாரம் கேஸ் கோர்ட்டுக்கு வருதான், அதை சொல்ல கூப்பிட்டாங்க. ஓ, கோர்ட்டுக்கு வரணுமா? இல்ல சார், இந்த ஹியரிங்க்கு வர தேவையில்ல. அடுத்த ஹியரிங்க்கு தேவைப்பட்டா மட்டும் கூப்பிடுவாங்களாம். அப்ப வந்தா போதும்னு சொன்னாங்க. இப்ப கேஸ் கோர்ட்டுக்கு போகுங்கிற தகவலை நமக்கு சொல்லதான் ஃபோன் பண்ணாங்க. ஓகே. அவன் பேச்சை முடித்துக்கொள்ள கண்கள் சொருகி அவன் தலையை பிடித்து கொண்டிருந்த நிலையை பார்க்கவே அவளுக்கு வேதனையாக இருந்தது. கிட்டத்தட்ட 2 நாட்களாக சாப்பிடாமல் இருக்கிறான் போலும். இப்படியே இருந்தால் உடல்நிலை என்ன ஆகும்? எதற்கிந்த உண்ணாவிரதம் என்று புரியாமல் அவளுக்குள் இனம் புரியாத கலக்கம் உண்டானது. திட்டினாலும் பரவாயில்லை என்று துணிந்து, சார், காஃபி ஏதாவது கொண்டு வரட்டுமா என்று கேட்டாள். ப்ளீஸ் போய் வேலையை பாருங்க. வாசலை நோக்கி அவன் கை காட்டிவிட வேறு வழி இல்லாமல் அவள் வெளியேற வேண்டியதாய் ஆயிற்று. ஏன் இப்படி தன்னையே வருத்தி கொண்டு பட்டினி கிடக்கிறார் என்று நினைத்து நொந்து கொள்ளத்தான் அவளால் முடிந்தது. அன்று இரவு வீட்டிற்கு வந்ததும் சாப்பிட்டுவிட்டு தம்பியுடன் அவன் படிப்பு சம்பந்தமாக ஏதோ பேசிக் கொண்டிருந்த இனியாவின் காதில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. இருடா, நான் இதோ வந்துடுறேன் என்றவள் வேகமாக வெளியே வந்து வாசலிலிருந்து எட்டி பார்த்தாள். சத்யபிரியன்தான் காரிலிருந்து இறங்கி அவன் வீட்டு வாசலில் கால்கள் தள்ளாட கதவை திறக்க சென்று கொண்டிருந்தான். அவனின் கால்களின் தள்ளாட்டத்தை பார்த்து அவளுக்கு பதறிக்கொண்டு வந்தது. என்னாச்சு சார், இப்படி போறாரு? பதைத்து போனாள். பசி மயக்கமா அல்லது வேறு எதுவுமா என்று நினைத்தவள் தன்னையே கொட்டிக்கொண்டாள். இத்தனை நாள் அவனை பற்றி தெரிந்ததை வைத்து வேறு எதுவும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. பசி மயக்கமாகத்தான் இருக்கும் என்று நினைத்தவள் வருத்தத்துடன் மீண்டும் வீட்டிற்குள் சென்றாள். கால்கள் தள்ளாட கதவை திறந்து வீட்டிற்குள் நுழைந்த சத்யபிரியனுக்கு தலை சுழன்று கொண்டு வந்தது. பசி வயிற்றை கிள்ளி கபகபவென்று எரிந்தாலும் வீம்புக்கென்றே உணவை தவிர்த்து கொண்டிருந்தான். சாப்பிடவே அவனுக்கு பிடிக்கவில்லை. சாப்பிட்டு என்ன செய்யப் போகிறோம் என்ற விரக்தியும் அவனை ஆட்கொண்டிருந்தது. கதவை சாற்றியவன் கால்கள் தள்ளாட சாப்பாட்டு மேஜையின் முன் சென்று நின்றான். வறண்டு தாகமெடுக்க ஜக்கிலிருந்து தண்ணீரை எடுத்து தலைக்கு அண்ணாந்து கடகடவென்று தண்ணீரை வாய்க்குள் சரித்து கொண்டான். தண்ணீர் உள்ளே சென்றதும் தலை சுற்றல் சற்று குறைவது போல் இருந்தது. ஆனாலும் காலின் தள்ளாட்டம் குறைவதாக இல்லை. கால்கள் பின்ன படுக்கையறை நோக்கி நகர்ந்தவனுக்கு வீட்டின் வெறுமை முகத்தில் அறிந்தது. கடையிலாவது அவனை சுற்றி ஆட்கள் நடமாடிக் கொண்டிருந்தனர். ஆனால் வீட்டில் யாருமில்லா தனிமை அவனை மிரட்டியது. தனக்கென்று இத்தனை நாளும் துணையாக இருந்தவளை காண மனம் ஏங்கியது. படுக்கையறை சுவரில் மாட்டியிருந்த மனைவியின் புகைப்படத்தை உறுத்து விழித்தவன் அதை மெல்ல கையில் எடுத்துக்கொண்டான். தான் சாப்பிடாமல் இருப்பதைக் கண்டாவாது அபிநயா வந்து விடுவாள் என்று நினைத்தான். ஆனால் அவள் வரவே இல்லை. தன்னை விட்டு அவளால் இருக்க முடியாது என்ற நம்பிக்கை இந்த 2 நாட்களிலேயே சுக்கு நூறாக உடைந்திருந்தது. அவளாக வரட்டுமே என்று நினைத்த அவனின் வேம்பும் இப்பொழுது தவிடு பொடியாக காத்திருந்தது. படுக்கையில் விழுந்தவன், அபி, உன்னை பார்க்காம கிட்ட பேசாம என்னால இருக்க முடியலடி, என்கிட்ட வந்துட. அவள் புகைப்படத்தை கட்டிக்கொண்டு குழந்தை போல தவித்து கெஞ்சினான். சிறிதும் மனம் இறங்கவில்லை அவள். ஏண்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? பாரு, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஆனா நல்லா சாப்பிட முடியல. நீ இல்லாம சாப்பிட்டு வாழ்ந்து என்ன செய்ய போற? எனக்கு இப்ப நீ வேணும்னு மனசு கடந்து தவிக்குது. என்னோட தவிப்பு உனக்கு புரியவே இல்லையா? அங்கே இல்லாதவளிடம் கேள்வி கேட்டான். எங்கிருந்தாவது தன் இந்த புலம்பலை பார்த்து கொண்டிருக்க மாட்டாளா, தன்னிடம் வந்துவிட மாட்டாளா என்ற தவிப்புடன் கண்களை சுழற்றி சுழற்றி அறைக்குள் தேடி பார்த்தான். காற்றில் கலந்து மறைந்துதான் போனாலோ அவனின் தவிப்பு அவளை போய் சேர்ந்தது போல தெரியவில்லை. பைத்தியக்காரன் மனநிலையில் இருந்தான் அவன். ஏண்டி இப்படி பண்ற? நான் யாருக்காக வாழ்றேன், எதுக்காக வாழ்றேன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தப்போ எனக்காக தான் கண்ணான்னு சொல்லி தேவதை போல என் வாழ்க்கையில வந்தபடி நீ வந்த பிறகு நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? நான் அனுபவிக்காத பாசம், பரிவு, அன்பு, சந்தோஷம் அத்தனையும் எனக்கு கொடுத்தவன் நீ தாண்டி. நமக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆன போது குழந்தை பிறக்காத போது அதை பத்தி கவலைப்படாம ஒன்னுதானடி நான் என் குழந்தையா நினைச்சேன். ஆனா என் வாழ்க்கையில தேவதை போல வந்து உனக்கு நான் அப்படி இல்லையாடி. அப்பவும் என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம குழந்தைக்காக என்னை விட்டு மொத்தமா போனேன்.
இப்பவும் எவ்வளையோ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என் மனசை பத்தி யோசிக்காம என்னை விட்டு மொத்தமா போயிட்ட. உன்னால எப்படி என்னை விட்டு போக முடிஞ்சுது? இப்ப கூட நான் இல்லாம புழு பொழு துடிக்கிறேன்னு அது உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா? இவ்ளோ தானாடி நீ என் மேல வச்ச காதல்? அறையின் நாலா பக்கமும் பார்த்து கத்தினான் சத்யபிரியன். அவன் மனம் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருந்தது. புது வாழ்க்கை, புது குடும்பம் என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் தன் வாழ்க்கையில் வந்த ஒரே பற்றுக்கோளான அபிநயாவை மட்டுமே நினைத்து அவன் மனம் துடித்துக் கொண்டிருந்தது. அபிநயா இல்லாத வாழ்க்கை வறட்சியாகத்தான் இருந்தது அவனுக்கு. அவள் மேல் வருத்தம் இருந்தாலும், தன்னை விட்டு சென்றதற்காக கோபம் இருந்தாலும், அதையெல்லாம் தாண்டி அவனின் காதல் மனம் அபி அபி என்று தேட வைத்தது. நான் இப்படியே இருந்தா எனக்கு சீக்கிரம் பைத்தியம் பிடிச்சிருண்டி, அதுதான் எதிர்பார்க்கறியா? கையில் இருந்த அவளின் புகைப்படத்தை முகத்திற்கு நேராக தூக்கி பார்த்து கத்தினான். நான் இவ்ளோ கத்தியும் உன் மனசு இறங்கவே மாட்டேங்குதுல்லடி. உன் அப்பா சொல்லிட்டு போறாரு, நான் தான் உன்னை கொன்னுட்டேனா? அதை கேட்ட பிறகு கூட நீ வரலையே. அப்படி இருக்கும்போது இப்ப மட்டும் வந்துருவியா என்ன? அப்ப நீயும் நான் தான் உன்னை கொண்டுட்டதான் நினைக்கிறியாடி? புகைப்படத்தை பார்த்து கேள்வி கேட்டான். உன் மௌனமே சம்மதம், நான் எடுத்துக்கு போறேன். என்னோட வேதனையை பார்த்து உனக்கு சந்தோஷமா இருக்குல்ல? இன்னும் சந்தோஷப்பட்டுக்கோ. உன்னை நினைச்சு நினைச்சு ஏங்குற இந்த பைத்தியக்கார வாழ்க்கை எனக்கு வேணாண்டி. உன்னை கொன்ன கொலகாரம் பட்டமா எனக்கு வேணாம். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு பதில் நீ போன இடத்துக்கே நானும் வந்துடுறேன் என்று ஆவேசமாக சொன்னவன் சட்டென்று கையில் இருந்த அவளின் புகைப்படத்தை தரையில் தூக்கி போட்டு உடைத்தான். புகைப்பட சட்ட கண்ணாடி பாளம் பாளமாக உடைந்து போக அதற்குள் சிரித்துக் கொண்டிருந்த மனைவியின் புன்னகை முகத்தை பார்த்து கொண்டே ஒரு கண்ணாடி துண்டை கையில் எடுத்தான். எனக்கு உன்னோட முழுமையான அன்பை கொடுத்த, பாசத்தை கொடுத்த, காதலை கொடுத்த, சந்தோஷத்தை கொடுத்த, அழுகையை கொடுத்த, இப்போ மரணத்தையும் நீதாண்டி எனக்கு கொடுத்துருக்க. நீ இருக்கிற இடத்துக்கு நானும் வரப்போறேன். அங்க வந்து உன் கூட சண்டை போடுவேன். என் கூட சண்டை போட தயாரா இருந்துக்கோ என்றவன் அந்த கண்ணாடி துண்டை தன் கழுத்துக்கு நேராக எடுத்துக்கொண்டு போனான். கண்ணை மூடாமல் மனைவியின் புகைப்படத்தை பார்த்து கொண்டே கழுத்தை அவன் அறுத்துக்கொள்ள முயன்றபோது, ஐயோ சார் வேணாம்! பதறி அவனின் கையை வேகமாக தட்டி விட்டிருந்தாள் இனியா. தன் முடிவை செயல்படுத்த விடாமல் தடுக்க வந்தவளை ஊக்கரமாக முறைத்தவன், நீ எங்க இங்க வந்த? கடுமையுடன் கேட்டான். அவனின் கேள்விக்கு பதில் சொல்லாமல், என்ன காரியம் சார் செய்ய போயிட்டீங்க? ஏன் சார் இப்படி என்று தான் தட்டிவிட்ட கண்ணாடி துண்டை காட்டி கேட்டாள். அவளின் மீது ஏற்கனவே கோபமாக இருந்தவனுக்கு இன்னும் ஆத்திரம் பீறிட்டு வர, ஏனா என்னோட முடிவுக்கு நீயும் ஒரு வகையில காரணம் என்று ஆத்திரமாக குற்றம் சாட்டினான். நானா? நெஞ்சில் கை வைத்து அதிர்ந்து புரியா குழந்தையாய் அவனை பார்த்தாள். அவள் என்ன தவறு செய்தாள்? புரியவில்லை அவளுக்கு. ஆமா, நீதான், நீயும் தான் என்னோட இந்த முடிவுக்கு காரணம். நீ ஏன் என்கிட்ட வேலைக்கு வந்த? நீ ஏன் என் வாழ்க்கையில குறுக்க வந்த? உன்னாலதான் இப்ப என்னோட அபி என்னை விட்டு போயிட்டா. நீ மட்டும் என் வாழ்க்கையில குறுக்க வராம இருந்திருந்தா என் அபி என்னோடவே இருந்திருப்பா. அவன் கோபமாக பேசிக்கொண்டே போக, என்ன பேசுகிறான் இவன்? எப்பவோ இறந்து போன அவன் மனைவி அவனை விட்டு போக நான் காரணமா? ஒன்றும் புரியாமல் மூளை குழம்பி போயிற்று இனியாவிற்கு. பசியில் மூளை எதுவும் பிசகிவிட்டதா என்ற சந்தேகமே அவளுக்கு வந்துவிட்டது. பசியில் அவன் கால்கள் தள்ளாட நடந்து வந்ததை பார்த்து அதற்கு மேல் பொறுக்க மாட்டாமல்தான் வீட்டிலிருந்து அவனுக்கென்று உணவை எடுத்துக்கொண்டு வந்து கதவை தட்டினாள். ஆனால் பசி மயக்கத்தில் அவன் சரியாக கதவை மூடவில்லை போலும். கதவு தானாக திறந்து கொள்ள உள்ளே வந்து பார்த்தால் ஏதோ பேச்சு சத்தம் கேட்டது. என்ன சத்தம்? யாரிடம் அப்படி கத்தி பேசுகிறான் என்று வந்து பார்த்தால் கழுத்தை அறுத்துக்கொள்ள அவன் தயாராக இருந்ததை பார்த்து பயந்து போய் அவன் கையை தட்டிவிட்டாள். அவனின் அந்த முடிவை பார்த்தே பயந்து போயிருந்தவளிடம் வந்து, என்னோட இந்த முடிவுக்கே நீதான் காரணம் என்று குற்றம் சாட்டுகிறான். என்ன நடந்து கொண்டிருக்கிறது இங்கே என்று அவளுக்கு புரியவே இல்லை. என்ன சார், என்னென்னவோ சொல்றீங்க, நான் என்ன செஞ்சேன்? புரியாமல் குழப்பத்துடன் கேட்டாள். நீதான், நீதான் ஏதோ சொல்ல வந்தவனுக்கு கண்களை கட்டிக்கொண்டு வர அப்படியே படுக்கையில் மயங்கி விழுந்தான். அவனின் பாதி உடம்பு கட்டிலில் விழுந்து கிடக்க, கால்கள் கட்டிலுக்கு கீழ் தொங்கின. அவன் மயங்கி விழுந்ததும் பதறிப்போன இனியா வேகமாக அருகில் சென்று, சார் சார் அழைத்து பார்த்தாள். மயங்கி விட்டான் என்பது புரிய தண்ணீரை தேடினாள். அருகில் தண்ணீர் இல்லாமல் போக சாப்பாட்டு மேஜையின் மீதிருந்த தண்ணீர் ஜக்கை எடுக்க ஓடினாள். தண்ணீரை எடுத்துக்கொண்டு திரும்ப அறைக்குள் வந்தவள் சத்யாவின் அருகில் அமர்ந்திருந்த உருவத்தை பார்த்து பயந்து போனாள். ஆம், அதுவரை இனி அவன் கண்களுக்கு தெரியாமல் இருந்த அபிநயா அவளின் கண்களுக்கு தெரிந்தாள். கணவனின் அருகில் அமர்ந்து, சத்யா சத்யா பதற்றத்துடன் அழைத்துக் கொண்டிருந்தாள் அபிநயா. இறந்து போனவள் உயிரோடு வந்திருப்பதை பார்த்து பயந்து போன இனியா ஆ கத்தியபடி தண்ணீர் ஜக்கை படீரென்று கீழே தவறவிட்டாள். ஐயோ பேய் பேய்! பயந்து அலறியவள் கண்களை இறுக மூடிக்கொண்டு சுவரோடு ஒட்டி கொண்டாள் இனியா.